அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர? எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஆமக்கரி சீமான்னு சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லுவேன், தப்பு டாப்லாம் சொல்லக்கூடாது, பாவம் எதை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கிற ஆமக்கரி சீமானா நான் கேட்கறது என்னதுன்னா, உங்களை யாரும் கூப்பிட்டு இந்த அரசியலுக்கு நீங்க வந்தீங்களா? அரசியல் கூப்பிட்டு தான் வரணும்னு எவன் சொன்னது? அரசியல் கூப்பிட்டு தான் வரணும்னு எவன் சொன்னது? சீமான் பொது தொண்டு செய்யறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் எவனும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க படுற அவஸ்தைப்படுற மக்களை பார்த்தாலே போதும், நெஞ்சு துடிக்கிற எல்லாருமே ஓடி வருவான். அது மாதிரி விஜயே வந்திருக்கிறாப்புல. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதேதான் கேப்டன் விஜயகாந்த் அவர் இறங்கி செய்யும் போது எவ்வளவு கேவலமா அரசியல் பண்ண முடியும் அவ்வளவு பேர் மொத்தமா சேர்ந்து கேவலமான அரசியல் பண்ணி ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல தலைவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டீங்க. இதே சீமான் தான் விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு கேவலமா குடிகாரன் அது இதுன்னு பேசின இதே சீமான் தான் இப்ப கேப்டனை பத்தி பேசுற. அதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ரெண்டாவது ரஜினிய பத்தி சொல்ற. ரஜினிய கன்னடக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசின வீடியோ இருக்கு. என்ன சீமான் ஞாபகம் மருந்து ஏதாவது இருக்குதா சீமானுக்கு? எவ்வளவு கேவலமா பேசின வீடியோவே இருக்கிற எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். புதுசா இந்த ரஜினிக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரியும் அஜித்தை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி, அஜித்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நயன்தாரா வரைக்கும் போயிருக்கிறீங்க. அந்த சீமான் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியுமோ அந்த அரசியல் ஒழுங்கா செய்யுங்க. விஜய் அரசியல் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எல்லா மீட்டிங்ல இப்ப பார்த்தனா விஜய பத்தி மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு கொள்கை வச்சிருந்தீங்களே, அது இல்ல. ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க, அதை பேசி செய்யுங்கப்பா. முன்னாடி இந்த கொள்கை, இந்த மாட்டுக்காக மாநாடு, மலைக்காக மாநாடு, என்னைக்கு வரும்? இந்த பஞ்சபூதத்துல இன்னொரு பூதம் இருக்குதுல்ல, நெருப்புக்காக மாநாடு எப்ப வரும்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த நெருப்புக்காக மாநாடு எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் சீமான்ட்டு இன்னொரு விஷயம், சீமான் கொள்கைன்னு சொல்றது உங்ககிட்ட இருக்குதான் முத கேளுங்க. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சது பிரபாகரன் ஐயாவை வச்சு ஆரம்பிச்சீங்க. அவங்களுக்காக, ஈழ தமிழர்களுக்காக இது வரைக்கும் என்னத்தை நகட்டி இருக்கிறீங்க, என்னத்தை பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. 16 வருஷம் என்னோட அரசியல் அனுபவம் சொல்றீங்களா, அந்த 16 வருஷத்துல அந்த ஈழ தமிழர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, பாப்போம்.